தெள்ளித்தரும் தினைமா முத்தம்மா தித்திக்கும் நன்மலை தேன் தெள்ளித்தரும் தினைமா தித்திக்கும் நன்மலை தேன் அள்ளித்தரும் சக்கரை பொற்கண்டும் அன்பு தமிழாமோ அள்ளித்தரும் சக்கரை பொற்கண்டும் அன்பு தமிழாமோ தெள்ளித்தரும் தினைமா முத்தம்மா தித்திக்கும் நன்மலை தேன் தெள்ளித்தரும் தினைமா முத்தம்மா தித்திக்கும் நன்மலை தேன் அள்ளித்தரும் சக்கரை பொற்கண்டும் அன்பு தமிழாமோ முத்தெடுத்த தமிழர் முத்தம்மா கூடர்களவாரோ முத்தெடுத்த தமிழர் முத்தம்மா கூடர்களவாரோ முத்தளித்த கடலை பகைவர் முற்றுகை போடுவதோ முத்தளித்த கடலை பகைவர் முற்றுகை போடுவதோ தெள்ளித்தரும் தினைமா முத்தம்மா தித்திக்கும் நன்மலை தேன் தெள்ளித்தரும் தினைமா முத்தம்மா தித்திக்கும் நன்மலை தேன் அள்ளித்தரும் சக்கரை பொற்கண்டும் அன்பு தமிழாமோ அள்ளித்தரும் சக்கரை பொற்கண்டும் அன்பு தமிழாமோ ஜமீன்தார் தம்பி என்ன வேகம் என்ன வேகம் இதானா வேகம் இன்னும் பாரு கொஞ்சம் தவறி இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் பிடிக்காம இருந்தா உள்ள மேல ஏறி இருந்தா இந்த பிள்ளையே பிறக்காம இருந்திருந்தா இவங்க அப்பா பிரம்மச்சாரியாவே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கு ஏங்க நடக்காத பத்தி பிராணம் வாங்குறீங்க அட ரொம்ப ராங்கியா பேசுறீங்க இவங்க யாரு தெரியுமா யாரா இருந்தா என்ன சும்மா போங்க நல்ல வேலை விபத்து ஒண்ணும் நடக்கல விபத்து ஒண்ணும் நடக்கல ரொம்ப சாமர்த்தியமா பிரேக் போட்டுருக்கீங்களே ஆமாமா சடன் பிரேக் பரவாயில்ல இந்தாம்மா கண்டதும் காதல் முல்லைவாசல் முனியாண்டி தியேட்டரில் கண்டதும் காதல் ஆமாமா தம்பி கண்டதும் காதல் அதோ போஸ்டர்ல ஆமா போஸ்டர்ல தம்பி வா ஒழுங்கா போயிடுவோம் யாரா அந்த பொண்ணு தம்பி நானும் இதுதானே வந்தேன் கொக்கு சுத்த மக்களானி சரி தம்பி பாப்போம் எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்படும் ஐயா எவ்வளவு செலவானாலும் சரி உள்ள வாசல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டான் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் கேஸ் ஆரம்பிச்சாச்சா ஆமாமா இந்த சின்ன வேலையா டெல்லிக்கு அப்பீல் பண்ணி இருக்கிறானா என்ன திமிரி பாச்சா நீங்க இந்த கேஸ விட மாட்டீங்க அட நீனும் பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிற சின்ன வேலி ஒரு சுண்டைக்கா ஜமீன் அவனுக்கு பயந்துகிட்டு கேஸ விட்டுட்டா அப்புறம் நம்ம கௌரவம் என்ன ஆகுதுன்னு கேக்குறேன் நிஜமா இந்த கேஸ்ல இருக்கிற நிலத்தினுடைய பொறுமானம் 700 ரூபாய் கேஸுக்காக இதுவரைக்கும் செலவழிச்சிருக்கிறது 50,000 ரூபாய் அட லட்சம் ரூபாய் தான் ஆகுமையா அப்பாவோட கௌரவம் எல்லாம் அந்த 200 ரூபாய் நிலத்துல தானே இருக்குது கேட்டீங்களா ஐயா அது இல்லம்மா இவ்வளவு தூரம் வந்த பிறகு கேஸ பாதியில நிறுத்த முடியுமா ஆமாமா அது எப்படி முடியும் முடிஞ்சாத்தான் உங்களுக்கும் வேலை இருக்காது அப்பாவும் நிம்மதியா இருந்துட்டு வர வக்கீலுக்கு கொடுப்பதை வழக்காளிக்கு கொடு தம்பி என்ன சொல்லுது ஒண்ணும் இல்லைங்க நம்ம பாலு கிட்ட ஒரு பழக்கம் எதை பார்த்தாலும் படிப்பான் படிச்சதை இப்படி ஒப்பிப்பான் அப்படிங்களா அப்படி உட்காருங்க அப்பா நான் இன்னைக்கு நைட்டே மெட்ராஸ் புறப்படுறேன்ப்பா ஏமா நாளைக்கு தானே காலேஜ் திறக்கிறதா சொன்னேன் நாளைக்கு காலேஜ்ல ஒரு விழா இருக்குது நான் அவசியம் போகணும்ப்பா சரி கூட தம்பியும் அழைச்சிட்டு போறேன்ப்பா சரி நாளைக்கு எங்க காலேஜ் நாடகத்துக்கு 500 ரூபாய் கொடுத்துடுறேன்ப்பா சரி சரி நடக்கும்ல நிஜமா
குழந்தைய கொண்டு போய் பட்டத்துல விட்டு வையா. சரி தர்மலிங்கத்தை நான் ரொம்ப விசாரிச்சா சொல்லு. சரி சரி. ஏப்பா நான் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் 3வது மாசம் வீட்டுல இருக்கிறது? அப்படி நினைக்காதம்மா கோமதி. தர்மலிங்கம் நமக்கு ரொம்ப வேண்டியவன். அவன் வீடு நம்ம வீடு மாதிரி. ஆமா, சீக்கிரம் நமக்கு ஒரு வீடு பாருங்கப்பான்னா. இந்த கேஸ் முடியிட்டோம்மா, நல்ல பங்களாவா பார்த்து விலைக்கே வாங்கிடுவோம். கேசு தானா இங்க முடிய போகுது, யாராவது முடிச்சு வச்சாதான் உண்டு. வக்கீல் சார், அந்த சின்ன வேலையா டெல்லிக்கு போனாலும் சரி, இல்ல ஐக்கிய நாட்டு சபைக்கா போனாலும் சரி, அவன் சிண்ட பிடிச்சு ஒட்ட நரிக்கணும் ஐயா. சரிங்க. சின்ன வேலையா சின்ன வேலி. சின்ன வேலின்னா சின்னுக்கிற நினைச்சுதான் போட்டிருக்கு. இங்கிராயம் பரம்பரைன்னா இங்கிலாந்து வரைக்கும் தெரியும். இந்த முள்ளவாசலா குள்ளெல்லாம் நம்ம வச்சா நடக்கும். அவன் வாழ ஒட்ட வெட்டி காட்டுற நீயே பாரு. பார்த்த வரைக்கும் போதும். 200 ரூபாய் கூட போறாத நிலத்துக்கு எவ்வளவு பணச்செலவு, எவ்வளவு அலைச்சல். இந்த கேஸ விட்டு தொலைக்க கூடாதா? நீ ஒரு நான்சன். பணமாடி பெருசு, மானம் தாண்டி பெருசு மனுஷனுக்கு. கல்யாணி என்ன மாமா? சாப்பிட்டீங்கம்மா? நான் யார் தெரியுமா உனக்கு? கோவில் பிரசாதம் யாருக்கு முதல்ல கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா ₹1,00,000 செலவு பண்ணாடி. ₹1,00,000. இந்த முள்ளவாசலான டெல்லிக்கு இழுத்து அவனை மொட்டைக்கலன்னா அந்த வேலையெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசினா இந்த பம்பே தீர்ந்து போயிடும். என்ன சொன்ன என்ன ஐடியா கொண்டு சமாதானத்துக்கு போக சொல்ற? சமாதானம் பண்ண நம்ம மகராஜர் சரண்டர்னு அர்த்தம். நான் யார் தெரியுமா உனக்கு? இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க. சிங்கராயன் பரம்பரை. மூர்த்தி, நான் டெல்லியில இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும். என்ன ஓய் கணக்கு பிள்ளை? உண்மைதான் ஐயா. தீபாவளி மாசம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கரும்பு மாசூல், கம்பு அறுவடை, களத்து நெல்லு, புலியூர் நில விஷயம், புது இன்ஜின் விவகாரம் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். அனுமார் கோயில் மண்டை பிடிக்கு பரம்ப அழிச்சிக்கிறா போல இருக்க. ஓஹோ, இலைகளும் தரவாடா. வாங்க வாங்க. நல்லா இருக்குன்னா அண்ணன் தம்பி பேசிக்கிற லட்சணம். போங்க, நான் வேலையை பார்த்துக்கிட்டு. பாரோட்டி முடிஞ்சிருந்தா போப்போ தைரியம் எழுது. தைரியம் எழுதுற சும்மா இருக்கேன். உன்னை யார் கேட்டது? இந்த 2ஐயும் தவிர வேற உனக்கு என்னடா வேலை? டைரி எழுதுறாராம். டைரி என்ன மேத தொழிற்சரிதம் எழுதுறாரு. அப்ப என் டைரி நீ படிச்சிட்டியா? ரொம்ப ஷேம் அது. வரத்தியாருடைய டைரியை படிக்கிறது ரொம்ப ஷேம். டைரிங்கிறாமா? டைரி? நான் டைரி எழுதுற சும்மா இருக்கேன். இந்த மடையிலுக்கு என்ன இவனால டைரி எழுத முடியாது. அவன் தெரியாம சொல்லிட்டான். நீ பொறுத்துக்க கூடாதா? போகாதடா, என் பேச்சு கேளு. அம்மா, என்னாலையும் போய் சம்பாதிக்க முடியுங்கிறத காமிக்கிறேன். ராஜா, வேண்டாப்பா. அடே சொல்றவன் கேளுடா. என் பேச்சு கேட்க மாட்டியா? ஆமா, உன் பேச்சு கேட்டு கேட்டுதான் இந்த நிலைமை ஆச்சு. நான் வரேம்மா. ராஜா, ராஜா, நீ சும்மா இல்லம்மா. வண்டியை நிறுத்த கைப்பிடியை அகாரணமாக உபயோகித்தால் அபராதம் ₹50. நல்வாழ்க்கவான் நன்மக்கள் போர்கள் இன்று போர் நீவி என்றென்று வாழ்க. வாங்கம்மா, இங்கேயே இறங்கி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிடலாம். தம்பி, தம்பி, எங்க என் பெட்டி? பக்கிரி மாஸ்டர், என்ன முத இருக்கட்டும். அட தருத்திரமே, சீக்கிரம் எடுத்து போடுறான். எடுத்து போடுறான். என் பாக்கெட்லாம் பாரு. ஏய், எல்லாம் புது சொத்தான். போட்டல பாரு. எனக்கு ஒண்ணு கூட சேராது போட்டுருக்கு. அதை எடுத்து போடுறான். பாரு, சேலையில சொக்காத்த வச்சு ஜாக்கெட் நினைச்சது. ஜமீன்தார் மாதிரி செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டான். காலனா அவன் காணும். ஏன்டா அவசரப்படுற? இதான் பாக்கெட் எல்லாம் பார்ப்போம். இனிமே அந்த பேருக்கு போகுது. பணத்தை எவ்வளவு பந்தோபஸ்தா வச்சிருக்கான் பாத்தியா? திருட்டு பையன் மாஸ்டர். ஏய், அங்க ஒரு புள்ளிய குத்து என்ன குறிக்குது? உங்களை திருட்டு பையன் சொல்லுவதா? நீங்க அதுக்கு மாஸ்டர் ஆச்சு.
பக்கிரி உண்மையிலேயே இன்னைக்கு நான் நரிம ஹோட்டல தான் முடிச்சேன். இல்லவே இல்லை, என்னுடைய முகத்துல முடிச்சுங்க. அட ரெண்டு ஒண்ணுதான்டா. ஏன்டா கையை நீட்டுற? ஓஹோ எனக்கு இல்லவே. சரிந்தா மாஸ்டர், இது பேராசை பெரும் நஷ்டம். அடே ஆமாண்டா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நல்ல மருந்து. டைரி திருட்டுப்பா, இதுல பணம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். பிரமாதமா இருக்கு. மோர் குழம்பு பிடிக்காததினால் இன்று நான் சாப்பிடவில்லை. ஐயா, மோர் குழம்பு பிடிக்காதவர இது யாருக்கு சேரு? நிறைய விட்டுக்கிட்டா போச்சு. எல்லாம் ஒழிச்சு பாக்கிட்டு தானே ஓண்டிப்ப. ஐயோ என்ன மாஸ்டர், தங்க எப்படி செய்யறதுன்னு எழுதி வச்சிருக்கானோ? இல்லடா, தங்க சுரங்கத்தை இதுல வச்சிருக்கிறான். அப்படியா? இங்க பாப்போமா? பக்கிரி, மாஸ்டர், இந்த டைரிக்கு சொந்தக்காரன் ஒரு ஜமீன்தார் மகன். நான் அப்பவே நினைச்சேன். இவன் அண்ணகடத்துல சண்டை போட்டுக்கிட்டு கோவமா வந்திருக்கிறான். நமக்கு லாபமா போச்சு விஷயத்தை. ஓ, ஐ எம் சாரி. ஆமா, ஜாக்கெட். இவனுடைய மாமா பாரிசர் சோமசுந்தரங்கிறவர் இந்த பட்டணத்துல இருக்கிறார். தாராளமா இருந்துட்டு போட்டோம். ஏழடா முட்டாள், இந்த பாரிசர் குடும்பத்துக்கு இவன் குடும்பத்துக்கும் 17 வருஷமாக போக்குவரத்து கிடையாது. ஆமா, அதனால நமக்கு என்ன? அதுல தாண்ட ஐடியாவே அடங்கி இருக்குது. இவன் இப்போ அந்த பாரிசர் வீட்டுக்கு போக போறதில்லை. அப்படியே போனாலும் இவனை அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. கிரிமினல் வேஸ்ட், தேவையில்லாத வழக்கம். பக்கிரி, மணி எப்பாவது அனாவசியமா அடிச்சது உண்டா? எத்தனையோ தர கேளடா, ஒரு அற்புதமான ஐடியா. அந்த ஐடியாவை கேட்ட உடனே நீயே மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துற. அந்த ஐடியாவை சொல்லுங்க. சொல்லட்டுமா? காதை கொடு. காதையா? உங்க தலையில இருக்கிறது மூளையா? தலையா இது? ஐடியா ஃபேக்டரி மாஸ்டர், ஐடியா ஃபேக்டரி. பாக்கி 5 ரூபா வரணும். 5 ரூபா வரா? பலே பலே பலே. டிக்கெட்டா? எதுக்கு? சிற்பக்கலை விழாவின் அற்புதங்களுக்கெல்லாம் சிகரமாய் போகும் இது என்ன? சிற்பக்கலை விழாவின் அற்புதங்களுக்கெல்லாம் சிகரமாய் போகும் இது என்ன? கற்பனை அல்ல இது, கருத்துருமிட்ட இளம் காதலரின் நினைவு சின்னம். மன்னவர் போற்றும் கவி மன்னவன் கம்பல் பெற்ற மாறன் இவன் பேர் அம்பிகாபதி. இவள் பொன்னினதி பாய நல்வழும் சேர் கோண பூபதி மகள் அமராவதி கோண பூபதி மகள் அமராவதி. தமிழில் பிறந்த இளங்கவியனும் எழில்மிக்க தையலும் பிறரறியாமலே இரவில் அமுதி சிறந்த காதல் மொழி பேசி உறவாடி அனுராக சுகம் காணும் நாளிலே ஒரு நாள்
கேட்டு இன்னும் என்ன செய்தீர்? மனம் கமல் தந்த கோவையுண்டு புனிதேன், மனம் கமல் தந்த கோவையுண்டு புனிதேன், பாவையும் இதழ் கோவை பருத ஓடோடி வந்தேன் மதுடன் சிலையே. மதுடன் சிலையே திகழாத தீங்குவையே, சபதத்தை மன்னிப்பாய் தங்க தாமரையே. தங்க குழம்பினிலே தனித்தமிழ் சுவை கூட்டி பங்கையை சிப்பி செய்த பாவையே ஆடி. தங்க குழம்பினிலே தனித்தமிழ் சுவை கூட்டி பங்கையை சிப்பி செய்த பாவையே ஆடி. தங்கத்தமிழ் காட்டில் தனியரு பாலும், தங்கத்தமிழ் காட்டில் தனியரு பாலும், கவி சிங்கமே ஆனழகே சிந்தொன்று பாடு, கவி சிங்கமே ஆனழகே சிந்தொன்று பாடு. அழிமலர் முந்தனை பாடவா, அழிமலர் முந்தனை பாடவா, அதில் அழகுதே சிந்தியதை பாடவா, அழிமலர் முந்தனை பாடவா, அழகுதே சிந்தியதை பாடவா. முல்லை அரும்பியதை பாடவா, முல்லை அரும்பியதை பாடவா, அதில் மோகனம் உலாவியதை பாடவா, அள்ளிமலர் முந்தனை பாடவா. இந்த இரவும் இன்ப நிலவும் என்றும் நிலைக்குமா, இந்த இரவும் இன்ப நிலவும் என்றும் நிலைக்குமா, இதயம் கலந்த காதல் வாழ்வை விதிரு பிரிக்குமா கண்ணா, இதயம் கலந்த காதல் வாழ்வை விதிரு பிரிக்குமா. தரணியாளும் அரசன் வாழின் வலிமை கொள்ளாது, தரணியாளும் அரசன் வாழின் வலிமை கொள்ளாது. நாம் மரணம் வரையும் வாழ்வோம் இணை பிரியாது, நாம் மரணம் வரையும் வாழ்வோம் இணை பிரியாது. நெறியுண்ட பெருங்குடி மக்களே, நியாயத்தை கூறுங்கள். சோழனின் குலவிளக்கே, சொர்ண பதுமை நான் காதலித்தேன். அமராவதி தமிழ்த்தேனை உண்ணத் தவித்திருந்த வண்டு, நானும் புதுமை கவிகளை மலர் வைக்கும் பூங்கா. வண்ணமலர் சோலையிலே வண்டை பறக்க விட்டார்கள். இன்றோ வளர்ந்து விட்ட காதலை பிரிக்க வழக்கும் தொடுத்து விட்டார்கள். ஒரு கலா ரசிகைக்கும் கவிஞனுக்கும் ஏற்பட்ட காதலை கவிஞன் சிற்றின்ப சிந்துவாரும் நீயா கவிஞன்? மறுக்கிறேன் மன்னவா. பேரின்பத்திலே பிரபந்தம் கூட இயற்ற முடியும் என்னால். வீண் மமதை. உன் கற்பனையை காட்ட இது கன்னிமாடம் அல்ல, அரசாவை. இங்கே இப்பொழுதே சிற்றின்ப கலப்பின்றி 100 பாடல்கள் பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி. தோற்றால் நாளை கதிரவன் தோன்றும் முன்னே உன் தலை மண்ணில் உருளும். கவிஞன் பாடத் தொடங்கினான், காதலி எண்ணத் தொடங்கினாள், காத்திருந்த விதையோ விளையாடத் தொடங்கியதே. 99 100ஆக ஏதை எண்ணி விட்டால் தவறாக, பாட 99 100ஆக ஏதை எண்ணி விட்டால் தவறாக. கண்ணுக்கு நீயத்தன் காதலல் வெற்றியை காண வந்தாள் விரைவாக.
100 பாடல் முடிந்த பிறகு எதை பாடினால் என்ன? இல்லை, உன்னுடைய முதற் பாடல் காப்பு செய்யுள். அதை தவிர நீ 99 தான் பாடி இருக்கிறாய். கொண்டு போ கொலைக்களத்துக்கு. அப்பா அப்பா அப்பா, தவறு என்னுடையது, தண்டனை எனக்கு அணியுங்களப்பா. குலப்பெருமையை கெடுத்த கோடரி காண்பே, போ, இவளையும் விட்டு வீழ்த்துங்கள். நில்லுங்கள். குலப்பெருமை வெறி கொண்டு விட்டான், பெற்ற குலக்குடியை பலி வாங்கிவிட்டான். கலப்பில்லாத சுயநலத்துக்காக இந்த காதலரை பழி தீர்த்து விட்டான். புலப்படும் பொன்னுடல் மாய்த்ததனால் அவர் புகழுடலை மன்னன் என்ன செய்வான்? இலக்கியத்தில் இளங்காதலர் நெஞ்சத்தில் எண்ணத்தில் என்றென்றும் வாழுகின்றார். நீலவா ஆடைக்குள் மறைத்தே நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை போல முழுதும் காட்டிவிட்டாய். காதல் கொள்ளையிலே யூடகம் தாமோ, காதல் கொள்ளையிலே உலகம் கடல் இங்கே அங்கே அலைக்கும் தனிய வாழ்வில் இணைந்திடும் நாள் எங்கே புதுமை நிலா. போடல எல்லாம் அந்த கொக்க விசாரிச்சாச்சு. மெட்ராஸ் தான் போயிருக்கானா. கையில இருக்கிற பணம் காலியானதும் தானே திரும்பி வந்துடுறா. வாவா சாப்பிடு. இங்க அண்ணன் தம்பி ஒத்துமையில என் வயிறு குளிர்ந்து போச்சு. போயா வேணும்? நீ போய் சாப்பிடுங்க கல்யாணி. எனக்கு பசி இல்ல. வாயும் வயிறுமா இருக்கிற பட்டி இருக்க கூடாது. போமா. உனக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்க பிறந்து சண்டை போட்டுக்கிற வரைக்குமாவது சாப்பிடு. ஏன் நீங்க சாப்பிடுறது தானே? வேண்டாம். அப்புறம் பால் ராத்திரில வந்து என் பிராணனை வாங்காது. இப்பவே சாப்பிட்டு படுங்க.